ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி, குண்டு பச்சரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உளுந்தும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த உலக்கு இருக்குது பார்த்திங்களா, இதில் அளப்போம் இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. 2 உலக்கு போட்டிருக்கேன். இப்போ 3வது உலக்கு நான் அளந்துட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவில் அளக்குறோமோ, இப்போ உலக்கு அப்படின்னா அதில் 4க்கு 1 போடணும். டம்ளர் அப்படின்னாலும் 4க்கு 1. அதுதான் முறுக்கோட பக்குவத்துக்கு அளவு. இப்போ 4க்கு 1 நான் எடுத்திருக்கேன். இப்போ உளுந்து எடுக்கிறேன். 4 உலக்கு அரிசி போட்டுட்டேன். இப்போது இது உளுந்து எடுக்கிறேன். உளுந்து 1 உலக்கு எடுத்துக்கோங்க. 1 உலக்கும் 1 கைக்குழி அளவும் போடுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் அரிசி கூட இருந்தது. அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு உலக்கு போட்டுட்டு அல்லது 1 டம்ளரோ எதில் அளக்குறீங்களோ அதில் 1 போட்டுட்டு உங்கள் கையில் 1 கைக்குழி அளவு உளுந்து போட்டிங்கன்னா முறுக்கு நல்ல பொறு பொறுன்னு நல்ல சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்யும்போதும் நல்லா ஒரு மாதிரி விரியாமல் உடையாமல் நல்லா சேம அழகாக பிழிய வரும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த உளுந்தை போட்டு வறுக்கலாம். ரொம்பவும் செவக்க வறுக்கக்கூடாது, ரொம்பவும் வெள்ளையாகவும் வறுக்கக்கூடாது. உளுந்து வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும். அந்த வாசனை தான் இதுக்கு பக்குவம். அப்படி நல்லா அந்த இளம் மஞ்சள் நிறத்தில் வரும்போது எடுத்துருங்க. எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த அரிசியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உளுந்தையும் அரிசியையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முறுக்கு மாவு எப்போ அரைச்சாலும் அந்த மாவை சலிச்சிடணும். சலிச்சாதான் அந்த மிஷின் ஹீட்டுக்கு முறுக்கு மாவு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதில் அரைக்கும்போது. இந்த உளுந்தும் பச்சரிசியும் சேரும்போது நான் ஏற்கனவே முறுக்கு சுடுற வீடியோ நான் லைவில் போட்டு ஏற்கனவே இருக்குது நம்ம சேனலில். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது நான் டெமோக்காக நான் எடுக்கிறேன். 2 உலக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை போய் நான் சலித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தோடனே நீங்கள் அதை சலித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெடாது. இப்போது ஒரு அளவு பாத்திரத்தில் ஒரு அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டு கரைச்சிக்கிறேன். இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டு அந்த நெய்யையும் உருக்கி இந்த தண்ணியில் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், சிலர் டால்டாலாம் போடுவாங்க. டால்டாவும் போடலாம். ஆனால் நாங்கள் டால்டா போட்டு பழக்கம் இல்லை. நெய் அந்த மாதிரி போட்டு தான் பழக்கம். அதனால் நான் நெய் ஊற்றிக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூனு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்கும்போது முறுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு, வயசானவங்கள்லாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி எது கழிக்காது, நெஞ்ச கறிக்காது, எதுவுமே செய்யாது, நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நெய்யையும் பட்டரையும் உருக்கி இந்த உப்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா இந்த தண்ணியை அடித்து கலக்கிடணும். நல்லா இந்த தண்ணியை அடித்து கலக்கிட்டு அந்த தண்ணியை மாவில் ஊற்றி பிசையணும். இப்போ இந்த இது நல்லா உருகிருச்சு. பட்டர் நல்லா உருகிருச்சு. அதை இந்த தண்ணியில் ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றிட்டு இப்போ நான் அந்த சட்டியில் இருக்கிறதையும் நல்லா கழுவி ஊற்றிட்டு இப்போ என்ன செய்யுங்க, நல்லா அந்த மாவில் ஊற்றி அடித்து பிசைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாவில் எள்ளும் ஜீரகமும் போட மறந்துட்டேன். இப்போ போடுறேன், கொஞ்சமாக போடுறேன் பாருங்கள். மாவு பிசைறதுக்கு முன்னாடி போட்டு மாவை கலக்கிக்கங்க ஒரு கலக்கு. நான் இப்போ பிசையும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ எள்ளு போடலையே அப்படின்ட்டு. கொஞ்சமாக எள்ளு போடுங்க, கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 5 விரலில் எடுத்து அதை இடிகளில் போட்டு ஒரு இடி இடிச்சிருங்க. இடிச்சிட்டு 5 விரலில் வச்சு அப்படி நசுக்கி போட்டிங்கன்னா அந்த முறுக்கோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இடித்து போட்டு மறுபடியும் மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நீங்கள் சிங்கிளாக சுட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு உருண்டை மாதிரி இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு உரல்லையும் ஒட்டாது, கையிலையும் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாது. நீட்டாக நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முறுக்கு சுட்டு எடுக்கலாம் அழகாக. இந்த மாதிரி நான் 5 கன்று உள்ள முறுக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லெவலில் மாவை உருட்டி வச்சுக்கிட்டோன்னா அந்த அந்த அச்சு பிடிக்கிற அளவுக்கு உருட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அரிகரண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை எண்ணெயில் ஒரு தடவை
முக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஒரு உருண்டை மாவை எடுத்து இந்த அச்சில் வச்சு இப்போ முறுக்கு புளிகிறேன் பாருங்கள். நல்லா அழகாக சுற்றி போட்டோன்னா முறுக்கு அழகாக வெந்து ஈவனாக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றி போடுங்க எண்ணெயில். எண்ணெயும் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, முறுக்கு கருகிரும், வேகாமல் கருகிரும். அதனால எண்ணெயை ஹீட் வந்து பக்குவமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நாலு முறுக்காக போட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கை வந்து இந்த மாதிரி வெள்ளையாகவும் எடுக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க விட்டும் எடுக்கலாம். இந்த மாதிரி செவக்க விட்டு எடுக்கும்போது முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பொறுன்னு சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.